Welcome back, guys. So, இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் பிங் அண்ட் ட்ரேஸ் ரூட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிங்கை பார்ப்போம், அப்புறம் அதை பேஸ் பண்ணி ட்ரேஸ் ரூட்டை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பிங்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டோபாலஜியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இது சோர்ஸ்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பிசி இஸ் அ சோர்ஸ் அண்ட் நம்ம R7ஓட இந்த ஐபி இஸ் அ டெஸ்டினேஷன். ஓகேவா, இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த டெஸ்டினேஷனை நீங்க ரீச் பண்ண பாக்குறீங்க. ஸோ இது வந்து ஆக்சஸ் ஆகுதா, ரீச்சபிலிட்டி இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்ம மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் பிங், ICMP ப்ரோட்டோகால். ஓகேவா, ஸோ நீங்க பிங் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, let me give you a sample. ஓகே, சாரி, நான் கண்டினியூஸ் பிங் கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் த டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ இந்த டிஃபால்ட் பிஹேவியர் என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க பிங் பண்ண நினைக்கிற ஐபி பிங் அண்ட் அந்த ஐபி. ஸோ இதுதான் இதோட சின்டெக்ஸ். ஓகேவா, டிஃபால்ட்டா ஐபியை வச்சு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா இதான் இதோட சின்டெக்ஸ் ஃபார்மேட் மாதிரி விண்டோஸ் மிஷின்ல. ஸோ இதுல டிஃபால்ட்டா 32 பைட்ஸ் சென்ட் பண்ணணும் டேட்டாவை. 4 பேக்கெட்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணும். பிங்கை பொறுத்த வரைக்கும் 4 பேக்கெட்ஸ் டிஃபால்ட் ஒன். ஓகேவா, ஸோ ரிப்ளை உங்களுக்கு வந்திருக்கு 32 பைட்ஸ் ஆஃப் டேட்டாக்கு. டைமை பார்த்தீங்கன்னா 10 மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா, டைம் வந்து 10 மில்லி செகண்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ்ங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த 10 மில்லி செகண்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து வருதுன்னா, நம்மளோட இந்த சோர்ஸ் டு டெஸ்டினேஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பிசில இருந்து, ஓகே, இந்த பிசில இருந்து உங்களுக்கு பேக்கெட் இதுவரையும் ஃபர்ஸ்ட் எக்கோ பேக்கெட் போய் அந்த எக்கோ பேக்கெட்டுக்கு திருப்பி ரிப்ளை பேக்கெட் இந்த பிசிக்கு வந்து சேரணும். ஓகேவா, சோ இந்த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டிராபிக், ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ், சோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு அந்த டைமர் ரெஸ்பான்ஸ் டைம் சொல்லுவாங்க. ஓகே, ரெஸ்பான்ஸ் டைம். சோ இந்த பிங்கோட ரெஸ்பான்ஸ் டைம்ங்கிறது இந்த பிசில இருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணி அந்த டெஸ்டினேஷன்ல இருந்து திருப்பி வரக்கூடிய பேக்கெட்டை தான் நம்ம ஓவரால் ரெஸ்பான்ஸ் டைம். அந்த ரெஸ்பான்ஸ் டைம் தான் நம்மளுக்கு இப்ப நம்ம செக் பண்ணதுல 10 ms வந்தது. ஸோ இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். செகண்ட் ஆப்ஷன்ல பார்த்தா 6, அதுக்கப்புறம் திருப்பி 10, அதுக்கப்புறம் 9. ஸோ இது மோர் ஆர் லெஸ் மில்லி செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் பிங். ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிவைஸோட அக்சசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரேஸ் ரூட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரேஸ் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க சோர்ஸ் டு டெஸ்டினேஷனை அது ரீச் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த டெஸ்டினேஷனை தான் அதுவும் ரீச் பண்ணுது. பட் இதோட பிஹேவியர் இஸ் டிஃப்ரெண்ட். இது என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு ஹாப் கவுண்டையும் செக் பண்ணும். அதாச்சும் ஒவ்வொரு சப்நெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸையும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டிவைஸோட ஆக்சசிபிலிட்டியை செக் பண்ணி பார்த்து இதோட ரெஸ்பான்ஸை அது நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு செக்கிங்கும் மொத்தம் 3 பேக்கெட்ஸ் சென்ட் பண்ணும். 3 டேட்டா பேக்கெட் சென்ட் பண்ணும். அந்த 3 டேட்டா பேக்கெட்ஸ்க்கு அது ரிப்ளை வரணும். ஓகே, ஸோ இப்படிதான் இதோட ப்ராசஸ்ங்கிறது நடக்கும். டு மேக் இட் ஷார்ட், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அது டிடிஎல் வேல்யூ 1ன்னு வச்சு சென்ட் பண்ணும். 1ன்னு உங்க R1க்கு ஃபர்ஸ்ட் பேக்கெட் போயிடும். R1ல டிடிஎல் வேல்யூ 1, சாரி, இங்க இருந்து 1 வச்சு சென்ட் பண்ணும். ஸோ டிடிஎல் வேல்யூ 1 ஒரு ஹாப் கவுண்டை தாண்டோன்னா அந்த ஹாப் கவுண்டோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். சாரி, டிடிஎல் வந்து 0 ஆயிரும். டிடிஎல் 0 ஆன ரீசனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பண்ண முடியாம டிராப் ஆயிரும் பேக்கெட். ஸோ நெக்ஸ்ட் ICMP இஸ் நாட் ரீச்சபிள் ரிப்ளை வந்துடும். நெக்ஸ்ட் திருப்பி பேக்கெட்டை சென்ட் பண்ணும்போது டிடிஎல் வேல்யூ +1 இன்க்ரீஸ் பண்ணும், R2க்கு சென்ட் பண்ணும். R2 வரையும் ரீச் ஆயிரும். R2ல இருந்து திருப்பி ரிப்ளை பேக்கெட் டெஸ்டினேஷன் வாஸ் நாட் ரீச்சபிள், திருப்பி ஒரு டிடிஎல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் +1. ஸோ உங்களோட ஒவ்வொரு டிடிஎல் வேல்யூவா அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய் உங்க டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது எவ்வளவு ஹாப் கவுண்ட் இருக்குங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஹாப் கவுண்டோட விஷயம். ஸோ டிடிஎல்லோட வேல்யூ. ஓகேவா, ஒவ்வொரு ஹாப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த பேக்கெட்ல டிடிஎல் வேல்யூ ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணி சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ சப்போஸ் அந்த டிடிஎல் வேல்யூ முடிகிற வரைக்கும் டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க R4க்கு 1 2 3, ஸோ இப்போ இங்க வந்து 3ங்கிற டிடிஎல் வேல்யூவை வச்சு சென்ட் பண்ணுதுன்னு வைங்க. ஸோ இந்த பேக்கெட் இங்க வரும்போது டிடிஎல் வேல்யூ 3ன்னு வச்சு சென்ட் பண்ணும்போது இங்க வரும்போது 3 - 3, ஸோ ஒரு ஹாப் கவுண்ட் இங்க போயிடும், இன்னொரு ஹாப் கவுண்ட். ஸோ 3 - 3 = 0ன்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பேக்கெட் ஃபார்வர்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணும்னா, இதோட டிடிஎல் வேல்யூ 0ங்கிறது நாட் ரீச்சபிள். நெக்ஸ்ட் பேக்கெட் வந்து திருப்பி சென்ட் பண்ண
டிடிஎல் வேல்யூ 4 வச்சுன்னு சென்ட் பண்ணும். ஸோ 4 வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த விஷயம் தான் நம்மளோட ஹாப் கவுண்டோட விஷயத்த சொல்றது. எவ்வளவு ஹாப் அது டிஸ்டன்ஸ் அவைலபிளா இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் அது போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ரெண்டாவது நம்மளோட டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாப் கவுண்ட பார்த்தோம். நெக்ஸ்ட் இது 3 பேக்கெட்டை சென்ட் பண்ணும் ஒவ்வொரு ஹாப்க்கும். 3த்துக்கும் அது ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். ஓகேவா? அந்த ரெஸ்பான்ஸ் எவ்வளவு டைம்ல கிடைக்குதோ அதையும் அது நோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ 3 சென்ட் பண்ணதுன்னா இப்போ ஒரு 3 பேக்கெட் இங்க இருந்து ஃபார்வர்டுக்கு போகுதுன்னா அந்த 3 ஃபார்வர்டுக்கும் அது நீட்ஸ் ரிப்ளை அக்னாலேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதையும் அது நோட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த டிவைஸ் எந்த டிவைஸை ரீச் பண்ணுச்சோ ஒவ்வொரு டிவைஸோட ஐபியும் அது நோட் பண்ணிக்கும். ஐபி அது கூடவே டொமைன் நேம் இஃப் அப்ளிகபிள். ஓகேவா? டொமைன் நேம் இருந்துச்சுன்னா அந்த டொமைன் நேமே அது நோட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see with a real example. ஓகே, ஸோ let me go to the command prompt. இப்போ traceroute நம்ம விண்டோஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் tracerouteங்கிற கமாண்ட் traceRT. let me make it a little bit larger. ஓகே, trace. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் traceRT 8.8.8.8 அப்படிங்கிற கமாண்டை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதோட மீனிங், இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஹாப் கவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டீடைல் வேல்யூ 1 வச்சு சென்ட் பண்ணுது. 1 ms 2 ms ஸோ 1 ms. ஸோ 1 ms குள்ள ரீச் ஆயிரும். ஏன்னா இது வந்து என்னோட லோக்கல் கேட்வே, இதான் என் கேட்வே. ஸோ 1 ms எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட 3 பேக்கெட் சென்ட் பண்ணணும் சொன்ன தெரியுமா, அந்த விஷயம் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட். லெட் மீ கிளியர் ஆல் தி திங்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஹாப் கவுண்ட். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஹாப் கவுண்ட். ஸோ 8 ஹாப்ல அது ரீச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டீடைல் 1 சென்ட் பண்ணும். அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. என்னால் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியலன்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த ஐபி. ஸோ நெக்ஸ்ட் டைம் திருப்பி சென்ட் பண்ணும்போது ஒரு டீடைல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டீடைலோட இன்ஃபர்மேஷன் இது. ஸோ இது 2 ms ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ms 3 ஹாப் கவுண்ட் 3 ms 1 ms 5 ms. ஸோ இது வந்து 3 டேட்டா பேக்கெட்ஸோட அவுட்புட். இது இதோட டெஸ்டினேஷனோட ஐபி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் பிங் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 8.8.8.8 ரீச் பண்றதுக்கு மொத்தம் 8 ஹாப் கவுண்ட் ஆயிருக்கு. 8வது ஹாப் கவுண்ட்ல தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனே எனக்கு இங்க ரீச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ லெட் மீ கிவ் யூ அதர் இன்ஃபர்மேஷன். Where is it? Traceroute. இப்போ facebook.com அதை நான் இப்போ ட்ரேஸ் பண்றேன். ஓகே, ஸோ facebook.com-ஓட அவுட்புட் எப்படி வருதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே நான் பண்ணது ஒரு பர்டிகுலர் ஐபியை பிங் பண்ணியிருக்கேன். அது ஒரு கூகுளோட ஐபி. ஓகே, ஸோ ஒரு டிஎன்எஸ். இப்போ நான் பிங் பண்றது ஒரு யூஆர்எல், ஃபேஸ்புக்குங்கிற ஒரு டொமைன் நேமை டைரக்டாவே பிங் பண்றேன், ஐபியை நான் பிங் பண்ணாம. ஓகே, ஸோ அந்த விஷயத்தோட அவுட்புட் நம்மளுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்க இந்த அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே, இது என்னோட இது ரீச் ஆகிறதுக்கும் 8 ஹாப் கவுண்ட்ஸ். ஸோ இது வந்து 3 டேட்டா பேக்கெட்ஸோட டைம் ரெஸ்பான்ஸ், என் கேட்வே, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சேம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 217 இந்த சேம் ஐபி, இங்கே தான் இதோட இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 216.93. ஓகே, ஸோ இது வரைக்கும் மோரார்லெஸ் எல்லாம் சேமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஐபி தான் உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ இந்த ஐபி விச் இஸ் ஆல்சோ ஹேஸ், இங்க பாருங்க அதோட டொமைன் நேமும் நம்மளுக்கு சேர்ந்த இன்ஃபர்மேஷன்ல வந்திருக்கு ட்ரேஸ்ல. ஓகேவா? அது கூட இதோட டிலேவை பாருங்க, 51 மில்லி செகண்ட்ஸ் 40 ms, அதுக்கப்புறமா 7 ms வந்திருக்கு. ஸோ இது அரச டிலே டு ரீச் திஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹாப் கவுண்ட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹாப், கடைசியா இதோட டெஸ்டினேஷன்.
ஸோ ட்ரேஸ் இந்த ஐபியும் இந்த ஐபியும் சேமா இருக்கும், ஏன்னா இதுதான் ஃபேஸ்புக்கோட ஐபி. ஓகேவா, கிளியரா? ஸோ இதுதான் நம்ம ட்ரேஸ் எப்படி செக் பண்ணணும், ட்ரேஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இது. பை டிஃபால்ட்டா ட்ரேஸ்ங்கிறது 30 ஹாப்ஸ். 30 ஹாப்புக்கு மேல போச்சுன்னா அது வந்து ஸ்டாப் ஆயிரும், இட்ஸ் அன்ரீச்சபிள் மாதிரி கன்சிடர். ஏன்னா இப்போ யாரும் 30 ஹாப்ஸ்க்கு மேல டெஸ்டினேஷன் மோஸ்ட்லி ரீச் ஆகாது. இது ரீசன் ஏன் 30 ஹாப்ஸ் வச்சிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், let me give you where is my topology. ஓகே, ஸோ இப்போ என் டோபாலஜி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டோபாலஜிலேயே ஓகே, ஸோ இப்போ ஒரு பேக்கெட்டை இப்போ நான் வந்து ரீச் பண்ண நினைக்கிறேன் இந்த 8.8.8.8 என் டெஸ்டினேஷன். இப்போ பேக்கெட் இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே போகுதுன்னு வைங்க. இப்போ இந்த ரவுட்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில ரவுட்டிங் இஷ்யூஸ்னால திருப்பி பேக்கெட் இங்கே ஃபார்வர்ட் ஆகி இப்படியே லூப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஏதோ ஒரு ரவுட்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸால அவங்களோட ரவுட்டிங்ல ஏதோ ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் ஏதோ இருக்கு. ஓகேவா, ஸோ அதனால ஃபுல்லாவே உங்களுக்கு இதுக்குள்ள இப்படி லூப் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வைங்க. உங்க பேக்கெட் வந்து எப்பயுமே சுத்திக்கிட்டே கிடக்கும், இதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்காம போயிடும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி விஷயத்த ஓவர் கம் பண்றது தான் இந்த டிடிஎல். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹாப் கவுண்ட் இது 2, 3, இது 4, இது 5, திருப்பி 6, திருப்பி இதுக்கே போச்சுருவீங்க 7, 8, 9 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 30th ஹாப் கவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வருதுன்னா இதோட பேக்கெட் வந்து டவுன் ஆயிரும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டிடிஎல் எக்ஸ்பயர் ஆகணும்னா பேக்கெட் ஃபார்வர்ட் ஆகாம போயிடும். ஸோ அந்த ரீசன் ஒன்று நம்ம ட்ரேஸ் ரூட்ல மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 30 ஹாப் கவுண்ட் பை டிஃபால்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் while testing. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் அதை செக் பண்ண சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா -h ஸ்பேஸ் 3ன்னு இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹாப் கவுண்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். ஸோ செகண்ட் ஹாப் போயிருக்கு. தேர்ட் ஹாப்போட எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் 3 ஹாப் மட்டும் தான் எனக்கு வேணும், அதுக்கு மேலே வேணாம்னு நான் முடிவு பண்ணோன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரேஸ்ரூட் கமெண்ட். ஸோ இப்போ பிங்க்னா என்னன்னு பார்த்தோம், ட்ரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிங்கு உங்களோட ரீச்சபிலிட்டிக்கான ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும். ஓகேவா, உங்களோட பிங்குங்கிறது உங்களோட சோர்ஸ், இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுதா, இதுல இருந்து இது ரீச் ஆகிறதுக்கான ஓவரால் டைம் ரெஸ்பான்ஸ் என்ன, அதை சொல்றது மட்டும்தான் நம்மளோட பிங்கோட வேலை. ட்ரேஸ்ங்கிறது இட் இஸ் லிட்டில் பிட் அட்வான்ஸ்ட். ட்ரேஸ் என்ன பண்ணணும்னா உங்களோட டிராபிக் ஃப்ளோ எந்தெந்த ரவுட்டர் மூலமா போகுது, இங்க இருந்து இங்க போகுது, இதுக்கப்புறம் இப்படி போகுதா, இந்த பக்கம் போதா, டிராபிக் R4 சைட் போதா, R3 சைட் போதான்னு சொல்லும். எவ்வளோ டைம் ஒவ்வொரு பேக்கெட்டோட ஃபார்வர்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு, எந்த இடத்துல இஷ்யூ இருக்குன்னு நமக்கு சொல்லக்கூடிய கேப்பபிலிட்டி ட்ரேஸ் ரூட்டுக்கு இருக்கு. பட் பிங்குங்கிறது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது, கடைசியா எனக்கு ரீச் ஆகுதா அது சொல்றதுதான் பிங்கு. ட்ரேஸ்ங்கிறது உங்களுக்கு எந்த சைட்ல டிராபிக் போகுது, எந்தெந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் தாண்டி போகுது, எந்த ரவுட்டர்ல இஷ்யூஸ் இருக்கும், எதுல ரொம்ப டிலே இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ட்ரேஸ் ரூட்டோட யூசேஜ். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட பிங் அண்ட் ட்ரேஸ் ரூட். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.